ஆச்சமனம் என்பது குறிப்பிட்ட அளவு ஜலத்தை பகவன் நாமத்தோடு உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அதன் பிறகு 3 முறை ஆச்சமனம் செய்த பிறகு 2 முறை இவ்வாறு அந்த உதட்டை துடைத்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தரம், அப்படி ஒரு தரம். இதுவும் அதனுடைய அங்கமாக சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு கையை ஒரு தரம் அலம்பி. ஏனென்றால் நம் உடலில் எந்த போர்ஷனையை எந்த போர்ஷனால் தொட்டாலுமே அது ஒரு நமக்கு கெடுதல் என்று பெரியோர்கள் ஆச்சாரம் என்று வைத்தார்கள். இன்று வைத்தியத்தில் கூறுகிறார்கள், உடல் நலம் மிகவும் குன்றியவனுக்கு அருகில் ரொம்ப நெருங்கியவர்கள் மனைவி மக்கள் கூட வரக்கூடாது. இவர்கள் வந்தாலே அவர்கள் மூலமாக இவருக்கு சில கிருமிகள் ஒட்டுகிறது என்று சொல்கிறார்களே. இதையெல்லாம் உணர்ந்துதான் பெரியோர்கள் எல்லாம் நம் உடம்பையே அனாவசியமாக ஒன்று தொடப்படாது. தொடர்றதுனால சில மாறுதல்களில் கெடுதல் என்று சயின்டிஃபிக்காக இருக்கிறத ஆச்சாரமாக வச்சிருந்தான். இருக்கட்டும். அதை தொலைத்து கையை அலம்பிக்கொண்டு உடனடியாக 12 நாமாக்களை சொல்லி கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்ற 12 நாமாக்களை 12 இடங்களில் வெவ்வேறு விரல்களாய் தொட வேண்டும் என்பதும் ஆச்சமனத்தினுடையதான ஒரு அங்கம். இது முடிந்தால்தான் ஆச்சமனம் முடிகிறது. இதனுடைய நன்மை என்னவென்று நவீன ரீதியில் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு இடங்களிலும் அக்குபஞ்சர் போல் நாம் அழுத்துவதால் மந்திரங்களை சொல்லி அந்தந்த இது ஆக்டிவேட் ஆகி ஆரோக்கியம் நன்றாக. எனவே தான் சந்தியாவனத்தில் கிட்டத்தட்ட 8 தரம் ஆச்சமனம் வருது. ஒவ்வொரு முதல் ஆச்சமனத்தினாலேயே பரிசுத்தன்மை வந்துவிட்டது. இருந்தால் அவ்வப்பொழுது ஆக்டிவேட் பண்ணுவது என்பதாக இதை சொல்லும் பொழுது உடனே சுக்லாம்பரதரும் ஞாபகம் வந்துவிடும். இந்த இடத்தில் உள்ள நரம்புகளை இவ்வாறு பகவானை நினைத்து குட்டிக் கொள்வதனால் மிக வேகமாக இரத்த ஓட்டமான அந்த நேரத்தில் நல்ல முறையில் இயங்குகிறது என்று கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் போராது, செயல்படுத்த வேண்டும்.